வாங்க உப்புமா செய்யலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ரவையை நல்லா வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், இது பொரிஞ்சு வரட்டோன்னு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டும் நல்லா செவக்கட்டோன்ட்டு நான் 3 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாவும் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டோன்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டோன்னு ஆனியன் நல்லா செவக்கணுங்க. செவந்து வரட்டுன்ட்டு நான் 2 கப் ரவைக்கு வந்து 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வரும்போது ரவையை வந்து ஒரு கையில் நீங்கள் கொட்டிட்டு ஒரு கையில் கிண்டிகிட்டே இருக்கணும். ரவையை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கெட்டியாக இந்த பதத்துக்கு வரட்டுன்ட்டு ஒரு 4 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா சூப்பரான உப்புமா ரெடி.